ஆறுமுகம், அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு கொடுத்து அமைச்சிருக்காங்க? ஐயா, அம்மா மீன் கேட்டாங்க. நம்ம மணி வீட்டு குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல நல்லா ஒரு விராமீன், பெரிய விராமீனா வாங்கிட்டு போய் அம்மாட்ட கொடுத்தேன். அந்த மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்ல மசாலா எல்லாம் போட்டு வறுத்துட்டு மீன் குழம்புக்கு அப்பங்கமான்னு வச்சு கொடுத்துருக்காங்க ஐயா. அதுதான் நான் எடுத்துட்டு சீக்கிரமா உங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன ஆறுமுகம், என்ன உன் பையன் தொணத்தொன்னு அழுதுகிட்டே இருக்கிறான்? என்ன சரி, என்னன்னு சொல்லு. ஏய் வாங்கடி, நாட்டாமக்காரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம போய் என்ன பண்றதுன்னு பக்கத்துல போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் வாங்க. இல்லக்கா, நம்ம பக்கத்துல போனா மாட்டிப்போக்கா. நம்ம தூரமாவே நின்னு பாப்போம். முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. நம்ம தூரமாவே நின்னு பாப்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன ஆறுமுகம், சொல்ல முடிச்சுக்கிட்டு இருக்க நீயும்? ஐயா, அது ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட 2-3 நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பையனுக்கு ரொம்ப நாளாக ஃபீஸ் கட்டணும் ஐயா. அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் பையன்கிட்ட கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லிடுவேன். நான் வேணா வேலை செஞ்சு அன்னன்னைக்கு வேணா நீங்கள் கழிச்சிக்கலாம் ஐயா. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஒரு 2-3 நாளாக கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன 500 ரூபா பணமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிறீங்களா? நீ என்னன்னா ஃபீஸ் கட்டணும் அது கட்டணும் பணம் கட்டிக்கிட்டு இருக்க. அங்கே நடவுல வேணும்னா காப்பி வேணும், பண்ணு வேணும், பிஸ்கட் வேணும், பெரிய லிஸ்ட்டை போடுறாங்க. உங்களாம் எப்படி தெரியுது என்னை பார்த்தா? பணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. வந்தா வேலையை பாருங்க, வேலைக்கு எவ்வளோ சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, கொஞ்சம் நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. உங்களை விட்டா உதவி பண்ண யாரையா இருக்கா? உள்ள படிப்பு ரொம்ப முக்கியம் ஐயா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. என்ன ஆறுமுகம், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சாப்பாடு கொடுத்துட்டீல, கிளம்பு கிளம்பு, நீ உன் பையனை சேர்ந்து கிளம்புங்க. சரி வாப்பா, நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட கேட்டு வேற ஏதாவது பண்ண முடியுதான்னு நம்ம யோசிச்சுட்டு அப்படியே நான் ஸ்கூலுக்கு உன்னை கொண்டு வந்து விடுறேன்ப்பா. நீ வா போலாம். வாப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா தலையை அடமானம் வச்சாவது நான் உனக்கு எப்படியாச்சும் ஃபீஸ் கட்டிடுறேன். நான் இருக்கேன்ப்பா உனக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. வா, நம்ம நேராக அம்மாவை போய் பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். அப்பாப்பா, நாட்டமக்கார வீட்டில் தான் நிறைய பணம் வச்சிருக்காரு சொல்கிறாங்களப்பா. எனக்கு ஃபீஸ் கட்ட தானே நீங்கள் பணம் கேட்குறீங்க. ஏப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் அவர் வீட்டில் தானே வேலை செய்கிறீங்க, ஏன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா அவரு? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே செய்ய மனசு வராதுப்பா. இதெல்லாம் ஒரு பாடமாக தான்ப்பா நம்ம எடுத்துக்கணும். வா, நம்ம வேலையை பார்ப்போம். பார்த்தீங்களாடி நாட்டமக்கார, பாவம் ஆறுமுகம் அவன் பையன் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக காசு வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. அது கூட இவர் செய்ய மாட்டாரு. நம்மளுக்கு தான் ஒரு டீ பண்ணு வாங்கி தர மாட்டாருன்னு பார்த்தா பாவம் அந்த சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட உதவி செய்ய மாட்டாரு. எப்படி இருக்காரு பாருங்கடி. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. ஆனா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? இதெல்லாம் செய்யாதவரு அவரு சாப்பிடுற கேரியலை மட்டும் பாருங்க, அவரை விட பெருசா இருக்குக்கா. அப்ப அவருக்காக மட்டும் இவ்வளவு செலவு பண்றாருக்கா. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவருக்கு என்னக்கா கஷ்டம்? இப்படி ஒரு குணமாக்கா இவருக்கு? இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறவருக்கு என்னைக்குமே காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியங்கிறத வந்து நம்ம வந்து இதை ஒரு பாடமா அவருக்கு கற்பிச்சுட்டு போகணும்க்கா. அடடா, என்ன அருமையா இருக்கு மீன் குழம்பு. என் பொண்டாட்டி கைப்பக்குவம் மாதிரி யாருக்குமே வராது இந்த உலகத்துல. நம்ம வீட்டுக்கு போகும்போதே அவ கேட்ட அல்வாவும் பால்கோவாவும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போக வேண்டியதான். பாத்தி அடி இளவரசி, நீ சொன்னங்கிறதுக்காண்டி தாண்டி நாங்க 3 பேரும் சேர்ந்து நாட்டாமைக்கு வேலைக்கு வந்தோம். இப்ப நம்மளுக்கு ஒரு டீ வாங்கி கேட்டா வாங்கி தர மாட்டாரு. ஆறுமுக பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா ஹெல்ப் பண்ண மாட்டாரு. உதவி செய்யறதுக்கு அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு வந்து அல்வா வேணுமா, பால்கோவா வேணுமா, இன்னும் லிஸ்ட் என்னென்ன வச்சிருக்காரோ தெரியலடி. ஆனா இவரை சும்மா விடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரை வந்து சரியான பாடம் கற்பிக்கணும்டி. சரிக்கா, நம்ம 3 பேரும் மட்டும் மாத்தி மாத்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த அக்கா கீதாக்கா பார்த்தா எங்கேயோ பாத்துட்டு நிக்குது. அப்படி என்னத்துக்கா பாக்குது அது? ஏக்கா ஏக்கா கீதா கீதா, ஏய் ஒன்னதான் சொல்லி இளவரசி. சரி, நாங்க 3 பேரும் மாத்தி மாத்தி இங்க பேசிட்டு கிடக்குறோம். நீ எதையோ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியே, என்னதான் அப்படி பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நேரமா? நீங்கெல்லாம் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் யோசனை ஃபுல்லா நாட்டாம தலை மேலேயே போகுது. அது என்னன்னு தெரியுமா? இப்படி 3 பேரும் மேல அண்ணாந்து பாருங்க, தெரியும். ஏ ஆமா,
எங்க 3 பேர் கண்ணுக்கும் தெரியாதது உன் கண்ணுக்கு மட்டும் இந்த தேன் கூடு தென்பட்டிருக்கு பாரு. நாங்க 3 பேர் கீழேயே பார்த்து பேசிட்டு இருக்கோம், உனக்கு மட்டும் எப்படி இந்த தேன் கூடு தெரிஞ்சிச்சு? சூப்பர் கீதா. ஏக்கா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அந்த தேன் கூடுல ஒரு சின்ன கல் எடுத்து மட்டும் எரிஞ்சோன்னு வச்சுக்கோக்கா, அதோட நாட்டாம செம்மையா வாங்க போறாருக்கா. பண்ணிடலாமாக்கா? இவ சொல்றதும் கரெக்டா இருக்கு. சரி நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? ஆனா எனக்கு இவ சொல்றது ஓகே தான், உங்களுக்கும் ஓகேனா நம்ம அதையே பண்ணிடலாம். சரிக்கா, நம்ம அப்படியே பண்ணிடலாம். வாங்க, கல் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி முதல்ல அதை அடிக்கிற வழியை பார்ப்போம். சுந்தரி, உன் காலுக்கு பக்கத்துல பாரு, ஒரு சின்னோண்டு கல்லு கிடக்கு பாரு. அதை எடுத்து தேன் கூடு பக்கம் உன்னோட பலத்துக்கு தகுந்த மாதிரி அடிடி பார்க்கலாம். இருங்கக்கா, நான் அடிக்கிற அடியில நாட்டாம துண்டுக்கான துணியை கண்ணு ஓட போறாரு பாருங்க. ஏய், தேன் கூடு ஃபுல்லா களைய போகுது, அப்படியே ஃபுல்லா நம்ம பக்கம் ஓடியாந்துற போகுது. எல்லாம் ஓட்டத்தை எடுங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த தேனி பூச்சிங்க தான் என்ன அடிச்சு கடிச்சு கொல்லுது. யாரா அந்த தேனி குட்டி கழிச்சு விட்டவன்? ஆறுமுகம் எங்க இருக்க? என்னை காப்பாத்துறா. என்னை காப்பாத்துறது ஒருத்த கூட இந்த ஊர்ல இல்லையா? இப்பதான் எனக்கு புரியுது, காசு பணம் முக்கியம் கிடையாது, மனுஷங்க தான் முக்கியம்னு. ஆறுமுகம் இருந்தா கண்டிப்பா என்னை காப்பாத்திருப்பான். மொத்தமா போச்சு.